வருது செம்மையாக்கும். அது மறக்காம ஓட்டு போட்டு பொண்ணுக்குன்னு ஓட்டா அப்படியே உழுது போயிருன்னு வச்சான். ஆனா உழுகுல இதுதான் எங்க ஊர் மாரண்டல்லி. ரொம்ப நாள் கழிச்சு என் நண்பன் என் ஊருக்கு வந்துக்கிறனால ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிச்சி கழுத்து பிடிச்சி தள்ளலாம் கூட்டு வந்துக்கிறேன். சொல்லுவான் மூடு மூஞ்சி என்ன தெரியும். மாரண்டல்லி இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இது ட்ராக். இது வந்து ட்ரெயின் வரும். அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க வந்துடுவோம். ஒரு நிமிஷம் இரு. ட்ரெயின் வராத வேற என்ன வண்டியோட ஓட்டுநர் வாங்கிங்களா? அது அவங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலாக இதில் வந்து ட்ரெயின் தான் வரும். நாங்கள் சும்மா நடந்து போக வந்தோம். தொப்பி கழட்டு. அப்புறமா என்ன சொல்லலாம்னா இங்கே வந்துட்டு ஓசி வைஃபை கிடைக்கும். அதுக்கோசரம் நாங்கள் எப்பவுமே ஓசினாலே வந்துடுவோம். மச்சானுக்கு வெக்கமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் அப்புறமா அப்படியே வாங்க. நட நல்லா ஊதிட்டு இருக்கிறோம் தக்காளி மாதிரி. அடுத்தமா 6 பேக் வச்சிருவேன். வாயிலே இதை வச்சு திடீர்னு திரும்ப எதிர்பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அங்கே வந்துட்டு எங்க மச்சி ரெட் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா? எனக்கு இந்த பக்கமும் ரெட் கலர் லைட் எரியும். அந்த எரியுதுன்னா ட்ரெயின் பக்கத்தில் வருது அப்படின்னு அர்த்தம். எரியுது இப்போ வருதா? அது வந்துட்டு நம்ம வர்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சவுண்டு வரும். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. டேக்கில் வச்சு போய் காது வச்சு கேட்கணும். இந்த ஈட்டில் வெயில் ஈட்டில் வந்துட்டு காது வச்சோம்னா சுட்டுரும், ஆம்லேட் போட்டுரும். அதெல்லாம் வைக்கக்கூடாது, தப்பு. மச்சி கேஸ் வீல் வேற 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த எப்படி சொல்றது பிளாட்ஃபார்ம் வாயில அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. சுத்தரும் எதுவும் மரம் இல்லை நிழலுக்கு. ஒரு சின்ன உட்கார மாதிரி சேர் போய் உட்காந்துக்கலாம் காத்தோட்டமா. அவ்வளோதான். சின்ன பையன் பேச வராது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்படிதான் வாய் திக்கும். இப்போதான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். போக போக வந்துடுவோம். என்னடா டே ரயில்வே ஸ்டேஷன்ல என்னடா இதெல்லாம்? இருந்தாலும் கொஞ்சம் தாங்க. அப்படியே உழுது போயிருன்னு வச்சான். ஆனா உழுகுல விடுறோம். அசிங்கப்பட்டதா இருந்தாலும் பாரு, இதெல்லாம் பேஜ் ஒர்க் பண்ணலாம் இல்லடா. பூராக்கே பேஜ் இருக்கா? திஸ் ஒன் வந்து திஸ் இஸ் பேட்ச் ஒர்க். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்ச் ஒர்க் இருக்கு. என்னடா இது பேட்ச் ஒர்க்? இது கட்டுந்து வந்துட்டு 1999லயா? எப்படி நீ அது எப்பறம் எல்லாமே 1999 மட்டும் தான் கட்டுவாங்களா? ஏன்னா அப்போ நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரியும். 98 97 கட்டக்கூடாதா? அடுத்த மாசம் புதாச்சி வருது செம்மையாக்கும். அது மறக்காம ஓட்டு போட்டு தொப்பியை கட்டுறானா பாருங்களேன். அப்போ மூஞ்சி தேர்தல்ன்றது தெரியாதா பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு குன்னூர் ஓட்டான். சொட்டை வேற நிறைய விழுந்துருச்சு. போய் மேரேஜ் பண்ணது லவ் மேரேஜ் இஸ் மீ. ஆமா, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நினைச்சுன்னா ஒரு மாசம் அவன் கூட பேசலையா, அதனால நான் தப்பிச்சிட்டேன். டைம்ல அமுலே சேனல் வச்சு கூட எல்லாம் இருந்தால நீ மூடு. நீ இல்லாதனால தான் நானும் சேனல் வச்சு முன்னேறணும். அது உனக்கு தெரியுமாடா? அதுக்கும் அது அப்படி முன்னேறினால தான் இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. வந்தா உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் தோணும். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் வரும்போது அவனை மேலே தூக்கி விட்டு அந்த கரண்ட் கம்பி பாரு, அந்த கம்பி பிடிச்சி அவன் வெந்து சாம்பல் ஆகுறது பார்க்கணும். எப்படி இருக்கும்? ஸ்டேஷனுக்கு வரும்போதெல்லாம் நம்மளுக்கு ஓல்டு ஃப்ரெண்ட் ஞாபகம் வரும். சரிங்களா? எனக்கு பெருசா ஓல்டு ஃப்ரெண்ட் இல்ல, அது அப்படிதான் சொல்லுவாங்க. ஓல்டு ஃப்ரெண்ட் செஞ்சுக்கணும். எனக்கு இதுதான் இது. என்ன இப்போ வந்து ட்ரெயின் வருது இல்ல? வராதா? ட்ரெயின் வருது. யா ஆமா பலு. இங்க வந்துட்டு ஃபுல்லா ஒரே கவர் ஆகுதா இல்ல இந்த பக்கம் இடம் இருக்கா? உள்ள கொஞ்சம் இடம் இருக்கு. டேய் நீ வந்து நிக்கிற அந்த வெள்ளக்கோட வரைக்கும் இருக்குடா. கால் வச்சிருந்தா அவ்வளவுதான். படிக்கட்டு வருதுடா. இது அடி நான் சொல்றது. இது கடல இடம் இருக்கு. இப்ப நடுவுல நின்னு மாட்டிக்கின்னு சாவணும். இல்ல ஒரு வீடியோல பார்த்தேன். ஒரு நாய் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடியில இருந்து போயிட்டு இருக்குது. ட்ரெயின் போயிருச்சு. போயிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் அது உயிரோட வெளியே வருது. அப்ப ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்ன வச்சு ட்ரை பண்ணலாம்னு பாக்குறோம். அது முடிய மாட்டேங்குது. ட்ரெயின் வரல. இப்போ வந்துச்சா கண்டிப்பா உட்காரச்சுக்குவேன். கீழே வேணவ செக் பண்ணிட்டுக்குவேன். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டுக்குவேன். ஆடா பாவி, நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. இதுதான்டா நண்பன். இதான் மாதிரி நண்பனா பார்க்க முடியாது. சத்தியமும் இப்போ கூட இவனை தூக்கி அந்த கரண்ட் கம்பத்திலே மாட்டணும்னு தோணுது. இதுல எவ்வளவு அடிச்சு மச்சு வரும்? இதுல
இதுல நம்ம கை வச்சோம்னா உடம்பு ஃபுல்லா அப்படியே கருகிரும். சாம்பலாம் ஆகாது, அப்படியே கருப்பா கருகிரும். அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது, இவன் தான் சொல்றான், தெரிஞ்சுக்குவாங்க. கேட்டனால சொன்னேன். நான் எத்தனை வாட்ஸ்ன்னு கேட்டேன், தெரியலன்னு சொல்றதுக்காக வீடியோல மழுப்புறான் பாருங்க. வாட்ஸ் வந்துட்டு வாட்ஸா தெரியல, வாட்ஸ்அப் கேட்கலடா. கரண்ட் எவ்வளோ வோல்டேஜ் அது எவ்வளோ வரேன்னா தெரியல. எல்லாரும் இந்த ரீல்ஸ் பண்ணுவாங்க பத்தியா, அந்த ஸ்டெப்லேருந்து கெத்தா நடந்து வராங்களே, அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம்டா. நடுறா வச்சு திரும்புடா சொல்கிறா. ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜய் சித்து பிளாக். வெல்கம் பேக் டு விஜய் சித்து vlog. ஓ சாரி, யுவர் டைரக்டர் சேனல். அது வேற ஆர்கே சேனல். இதுக்கு யுவர் டைரக்டர் நல்லா இருக்குது. அது ஏன் சேனல்ரா? இங்க பாருங்க, இப்போ என் மச்சி நீ மூடு சாவச்சிருவேன். டேய் திரும்பிட்டு அப்படியே கேத்தா நடந்தோடா. ஷிவ தக்காளி பழம் மாதிரி கொண்டு போறானே, இதை பண்றான் பாருங்க. எல்லா இதுலயும் வீடியோன்னு ஆன் பண்ணிட்டா இது ஒன்று பண்ணுவாங்க. மூஞ்சே தெரில, கரியேன்னு தெரிறான். அண்ணனே எழு ஹீரோல நீ என்னடா பண்ற? ஏடா நீ பண்றது பேர் ஸ்டைலடா? ஒழுங்கா நார்மலா பேசிட்டு மூஞ்சிக்காது. அதாவது இதுதான் பேஷன். லோக்கல்ல பேசணும். உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் தெரியாம ஆன் பண்ணிட்டா, ஓடி போயிரு. அப்படி பண்ணா இப்ப ட்ரெண்டிங் ஒரு ரீல்ஸ் போச்சு, உங்களுக்கு ஞாபகம்தா? ஏனே ஹீரோ மாதிரி நினைச்சுறாரு, இங்க பாருல இழு சிவா ஆர்கே நீங்களாலே இப்படி பண்ண போறேன். அவள்தான் திவாகர் பார்ட் 2 இல்ல, திவாகர் பைத்தியகர் பார்ட் 3. அவனே ஃபேமஸ் ஆயிட்டான். அவனும் தக்காளி பழத்திலே மச்சி நீ வந்து தர்பூசணி தின்னாத மச்சி, பூசணிக்கா எடுத்து கையில ஒடிச்சு அப்படியே தின்றா. முதல்ல போத்தீஸ் பேக் மாதிரி இருக்கிற இந்த வயத்தை 6 பேக்ஸா மாத்தணும். இப்ப இதான் ட்ரெண்ட். எப்படி 6 பேக்ஸ் இருந்தா போறேன், இல்ல திரும்பி 6 பேக் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கல்யாணம் ஆனதும் நல்லா வீட்டில் சாப்பிட்டு தக்காளி பழம் கொஞ்சம் கலர் ஆயிட்டேன். நீங்களே சொல்லுங்க, அவன் மூஞ்சி தெரியுதா கொஞ்சமாவது? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. தெரியல, கலரா இருக்கறல்ல. ஏய் கலரா இருக்கல்ல. கலர் எப்படி வரணும்னா திரும்ப வீட்லயே இருக்கணும். ரெண்டாவது நெல்லிலே இருக்கணும். ரெகுலர் கடைக்கு கூட போக கூடாது. எங்க கடைக்கு போனா நைட்டு போகணும். பகல்ல வெளியிலேயே வரக்கூடாது, வெளியே படுக்கூடாது. அப்பதான் ரெடியாக முடியும். கொஞ்சம் காதல் ஸ்டோரி சொல்லு. காதல் ஸ்டோரி. காதல் இவன் காதல் வர ஒரு கேடுங்க. இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். அதை வேற கேட்டுப்பட்டேன். அது வந்து அப்படியே கொஞ்சம் ரேஞ்செல்லாம் பொண்ணா போச்சா? அதெல்லாம் இல்லை, லென்த்தா போவோம். அதை சுருக்கி நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆமாம், நான் இப்போயே சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்றும் இல்லைங்க, லவ் பண்ணா கூட்டின்னு வந்தான், 4 நாள் கிஸ் அடிச்சான், 5ஆவது நாள் கூட்டின்னு வட்டான். அதான் சொல்ற தப்பு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான் சிம்பிள். ரெண்டும் ஒன்று தானுங்க, அசிங்கமே இல்லை சொல்கிறதுங்க. திஸ் மார்னர்லி எப்போ பார்த்தாலும் இது ஒரு போஸ்ட் கொடுத்துருவாங்க. 10 என்கிட்ட மிஸ்டும் மேக்ஸிமம் என் ஃபோன்லேயும் இருக்குது ஃபோட்டோ. இவனுது மேக்ஸிமம் ஒரு 100 ஃபோட்டோ இது ஒரே போஸ்ட்டில் வச்சுருவான். எஸ் டெஃபினெட்லி. பாருங்க சொல்லும் போதே அந்த கை விரிக்காது சொல்ல மாட்டேன். சார் பெரிய ஜிபி முத்து தலைவர் இருக்குதா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு அசிஸ்டன்ட். நம்ம இருந்தா ஒரே ஃபீல்டில் இருந்துடணும். நேரத்தை அந்த மாதிரி மாறக்கூடாது. அப்புறமா எப்படி சொல்றது, இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. எப்பயும் ஒரே மாதிரி ஒரே ஃப்ளோரில் ஒரே கேரக்டராக இருந்துடணும். அது நம்மளுக்கு பெஸ்ட்டு கூட. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழர். அவங்ககிட்ட ஃபீல்டுன்னு என்னன்னு கேளுங்க. அதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. உனக்கு தெரியாது தெரியாது பேசிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னுவான். பாருங்களேன், ஸ்டைலில் நடக்க சொன்னால் எப்படி நடக்கிறான்னு பார்த்துங்க. என்னன்னா என்ன
வெயில் டைம்ல ஜாஸ்தி எள்ளி குடிங்க. இந்த மாதிரி வந்து ஆமாம், ஓசியில் மரம் 10 ஏக்கர் வச்சுன்னுக்குறாரு. நீங்கள் ஃபோன் போட்டு சொன்னீங்கனாலே வீட்டில் இருந்து இறக்கிடுவாரு. 10 ஏக்கர் யாருன்னா வந்து எனக்கு எள்ளி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். என்ன பண்றது? பார்த்தீங்களா, ஓசின்னு சொன்னதுமே வரோம். கஷ்டகாலம். ஆக்சுவலி வெட்டி பை இப்போ சும்மா தானே இருக்கிற, திங்கான வேலைக்கு போகலாம் தானே. சும்மா இருக்கிறேன், நான் ஒர்க் பிளான் மூடு பொறுத்து. மூடு உண்மையை சொல்லலாம், கரெக்டாக வேலை செஞ்சு நான் 3 மாசம் ஆகுது. ஆமாம், என் கம்பெனிக்கு ஜாஸ்மின்லாம் இவனை விட்டேன்னா அடுத்த நாள் இந்த பொண்ணு கற்பம் தான். அந்த மாதிரி மாசம் வர பையன் இல்லை. வந்துட்டு டீசெண்டாக சைடில் கொண்டு போயிடுவான். அவங்களுக்கு வெரி டீசன்ட் பாய். எவ்வளோ டீசென்ட்னா சட்டையை கழட்டி விட்டுருவோம். அப்படியே இந்த இதில் தண்டவாட்டிலே ஓடுவாங்கன்னு பாருங்களேன். வெயில் சீசன் அதை பண்றது தப்பு. அது வந்து உடம்புக்கு டேஞ்சர். ஆமாம், பீச்சில் பார்க்கில் போய் சுற்றுவான். அவங்க ஆஃபு இவன் ஆஃபு. அப்படி எப்படி ஜூஸ் ஒன்று வச்சுக்கின்னு ஸ்டார் 2 உரிய மாதிரி வாய் வச்சு உரியுதா. பேசுவது எல்லாம் போய் மேலே வைக்காத கை. உண்மை, இந்த சொல்வதெல்லாம் உண்மை, மேலே வைக்காத கைன்ற மாதிரி. சொன்ன கேளு, வெயில கத்துருவா. இத்துடன் இந்த வீடியோ முடிவடையப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரும் நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். டாடா பை பை. நான் தான் உங்கள் யுவா சங்கர், யுவா டைரக்டர். அந்த பையனை மறந்துடுங்க, அவன் வேஸ்ட்டு. யுவா டைரக்டர் தான் சேனல் பேர். சர்ச் பண்ணி பாருங்க. ஃபன்னாக இருந்தால் சொல்லுங்க, பார்ட் 2 போடலாம். கமெண்ட்ல எதாக இருந்தாலும் சொல்லுங்க. முடிஞ்சலாம் காட்ட முடியாது. சரி, எங்கே போட்டு லாஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு கிளம்புவது உங்கள் ஆர்கே. பாய்.